friends, நாங்கள் உங்கள் shasisters from Balajisathanaikumasaipadu Asaipadu. ஸோ நாங்கள் ஹோம் டவுன் திரும்பி வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் ஊரில் கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மலையில் ஏற்றினதுக்கப்புறம் தான் எல்லாரோட வீட்லேயும் ஏற்றுவாங்க. கோயம்புத்தூரில் வந்து மருதமலையில் ஏற்றினதுக்கப்புறம் தான் எல்லாரோட வீட்லேயும் ஏற்றுவாங்க. திருவண்ணாமலையில் அங்கே ஏற்றினதுக்கப்புறம் தான் எல்லார் வீட்லேயும் ஏற்றுவாங்க. ஸோ இங்கே ராஜபாளையத்தில் வந்து சஞ்சீவி மலைன்னு ஒரு மலை இருக்குது. அங்கே ஏற்றினதுக்கப்புறம் தான் எல்லாரோட வீட்லேயும் ஏற்றுவாங்க. ஸோ சஞ்சீவி மலைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் இன்றைக்கி. தெரியும், ராமாயணத்தில் ராமர் வந்து லக்ஷ்மணனுக்கு அடிப்பட்டதுனால ஹனுமானை ஒரு மூலிகை எடுத்துகிட்டு வர சொன்னார். அந்த மூலிகை எங்கே இருக்குன்னு தெரியாமல் சஞ்சீவி மலையே கொண்டு வந்தார். அந்த மலையிலேருந்து ஒரு குட்டி பாட் கீழே விழுந்ததுனால ராஜபாளையத்தில் அது சஞ்சீவி மலைன்னு சொல்லி அங்கே வழிபடுறாங்க. அங்கே வந்து மேலே ஒரு ஹனுமன் கோயில் இருக்குது. அங்கே ஏற்றினக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் இங்கே இருக்கிற எல்லார் வீட்லேயும் ஏற்றுவாங்க. அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போய் நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இந்த சஞ்சீவி மலையில் ஏற்றுற அந்த தீபமோட கிளிப்பிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் உங்கள் ஊரில் கொண்டாடின கார்த்திகை தீப எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு புது DJI OM4 வாங்கியிருக்கோம். ஸோ அதையும் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டட். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ டேப்லாம் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற சைஸ் பார்க்குறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டியாக காம்பேக்டாக க்யூட்டான பவுச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் புக். இதில் ஒரு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு வேணாம். ஸோ இதில் வந்து 5th பேஜ் நம்பர். இதுவும் ஃபுல்லாக சைனீஸில் இருக்கிறனால இன்னொரு பெரிய புக் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். ஸோ இந்த புக்கில் தான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேஜ் நம்பர் 5. ஸோ இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போது நம்ம கிம்பல் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக காம்பேக்டாக இருக்குதுன்னு. ஸோ இது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இதோட நம்மளுக்கு ட்ரைபேடும் கொடுத்துருக்காங்க, குட்டி ட்ரைபேட். இது ஃபுல்லாக வைக்கிற மாதிரி. அண்ட் இதுக்கு கிம்பலுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB வயர். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து மேக்னெட். இது வந்து ஃபோன் ஹோல்டர். அப்புறம் கேமரா இந்த பக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிம்பல் எடுக்கலாம். ஸோ இது ஃபோல்டாக இருக்குது. எப்படி எடுக்கணும்னா ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் இது கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ரிங்கை எடுத்து அந்த மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மேக்னெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி ஃபிக்ஸ் ஆகணும், இல்லைன்னா அது பேலன்ஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போது இந்த கரெக்ட் ரவுண்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதனால் பேலன்சிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கில் ஃபோன் கேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, இல்லைனா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது.
ஸோ இப்போ வந்து கேமரா இந்த பக்கம் இருக்கிறனால நான் கேமரா இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ இதை நம்ம ஆன் பண்ணி கரெக்ட் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து பவர் பட்டன். இது லாங் ப்ரெஸ் அமுக்குனா ஒரு சவுண்டு வரும். ஸோ வெர்டிக்கல் பொசிஷன் வந்துருச்சு. ஸோ ஹரிசாண்டல் எடுக்கும்போது டபுள் ப்ரெஸ் பண்ணால் இப்படி ஆகிரும். ஸோ இது வந்து ரெக்கார்டிங் பட்டன். அப்புறம் இந்த லைட்ஸ் தெரியுதுல, அது வந்து ஃபுல் சார்ஜுன்னு அர்த்தம். 4 லைட்டுமே எரிஞ்சால் அது ஃபுல் சார்ஜுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஜாய்ஸ்டிக், 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகுறதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து ஜூம் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பட்டன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிகர். இது OM4ல் மட்டும்தான் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறான்னு வாங்க பார்க்கலாம். இந்த DJI OM4க்கு DJI மிமோ ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் போதும். இந்த பட்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், ஃபோன் டச் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து ரெக்கார்டிங் பார்த்துடலாம். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் நான். ஸோ அதே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது சூப்பராக இருக்கும் இது. நெக்ஸ்ட் வந்து ஜூம் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிகர் பட்டனை நான் ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பின்னாடி அது ப்ரெஸ் பண்ணியிருக்கிறனால எங்கேயும் ஷேக் ஆகுது. நம்ம எவ்வளோ ஷேக் பண்ணாலும் அந்த ஃபோன் ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும். இப்போ அந்த உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் தெரியுதா? ஏதாவது ரன்னிங் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள்குள்ளே அந்த ஆப்ஜெக்டை வந்து கொண்டு வந்துருங்க. அப்போது டபுள் டேப் பண்ணி அந்த பாக்ஸை வந்து இப்படி கொண்டு வந்துருங்க. ஸோ அது க்ரீனாக மாறிடும். இப்போ நான் ஸ்ரீஷாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அப்போ மூவ் அதுவாக மூவ் ஆகும் பாருங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவாக மூவ் ஆகும். இந்த OM4ஓட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ் கோயம்புத்தூரில் தான் வாங்கினோம். இந்த ரேட் வந்து 11,500. இப்போது அமேசானில் வந்து கரண்ட்டாக ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை ரேட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து vlog பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து வெயிட்லெஸ் அண்ட் காம்பேக்டபுளாக இருக்கனால எங்கே வேணால் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி DJI OM2 வச்சுருந்தோம். அதோட அன்பாக்சிங் பார்க்கணுன்னா ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்கள் மாடியிலேருந்து எடுத்த எங்கள் ஊரோட வியூ. நான் முதலையே சொன்ன மாதிரி இதுதான் அந்த சஞ்சீவி மலை. இங்கே தான் அந்த தீபம் ஏற்றுவாங்க. இப்போ நல்லா இருட்டாயிடுச்சு, தீபம் நல்லா பிரகாசமாக எரியுது. ஸோ இந்த தரிசனத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வீட்லேயும் தீபத்தை ஏற்ற ஆரம்பிப்பாங்க.